வணக்கம். என்னுடைய இனிய நண்பர் ஃபாரூக் பிக்சர்ஸ் ஃபாரூக் அவர்களும் மற்றும் என்னுடைய நெருங்கிய நண்பர் கோதர் ஷா அவர்களும் இணைந்து சஃபி அகமது அவருடைய கிரசன்ட் சினி கிரியேஷன்ஸ் சார்பில் தயாரித்திருக்கக்கூடிய படம்தான் இந்த ராஜபுத்திரன். இந்த படத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால், படத்தின் தயாரிப்பாளர்களாக ஒரு கூட்டு முயற்சியை இவர்கள் இந்த படத்தில் செய்திருக்கிறார்கள். முதல் முயற்சி கன்னி முயற்சி என்றாலும் அதை ஒரு தளராத முயற்சியாக, விடாமுயற்சியாக, விடாப்பிடியாக இந்த படத்தை பெரிய பெரிய நட்சத்திரங்களை நம்பித்தான் படம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இந்த காலம் அல்ல, தொன்று தொட்டு தமிழ் சினிமா உலகில் இருக்கக்கூடியதில் சில பேருக்கு மட்டும்தான் தைரியமாக பட்ஜெட்டை மீறி ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அந்த சப்ஜெக்டுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த படத்தை எடுப்போம் என்ற ஒரு உணர்வு வரும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு கோதர் ஷாவுக்கும் சஃபி அகமதுக்கும் ஃபாரூக்குக்கும் இருந்த காரணத்தால் தான் மகாகந்தன் என்ற ஒரு புதிய இயக்குனரை நம்பி படம் எடுப்பது என்பது அதற்கு ஒரு பெரிய தைரியம் வேண்டும். இந்த படத்திலே இளைய திலகம் நம்முடைய பிரபு அவர்கள் ஒரு தந்தையாக, ஒரு தகப்பனாக ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகாகந்தன் இந்த படத்தை இயக்கியிருக்கின்றார். இந்த படத்தின் கதாநாயகன் வெற்றியும் அதன் ஒரு புதுமுகத்தை, ஒரு கதாநாயகியாக இந்த பெண்ணை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கிருஷ்ண பிரியா என்ற ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அந்த பெண் இந்த படத்திலே இந்த கதைக்கு ஏற்ற கதாபாத்திரத்தில் ஒரு உயிரோட்டமாக வாழ்ந்திருக்கின்றார். இந்த படத்தை பார்க்கின்ற போது இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே ஒரு ஃபேமிலி டிராமா, குடும்ப பாங்கான படங்கள் வந்து கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தை மீறி இன்றைக்கும் ஒரு குடும்ப பாங்கான படம், குடும்பத்தோடு சென்று குழந்தை குட்டிகளோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மண்ணின் வாசனையை சொல்லக்கூடிய ஒரு படத்தை யதார்த்தமாக இதுவரை தமிழ் சினிமாவிலே சொல்லப்படாத ஒரு கதைக்களத்தை கொண்டு சொல்ல முயற்சித்திருக்கிறார்கள். இதில் ராமநாதபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சாயல்குடி ஏரியாவை போன்ற அந்த இடங்களில் யதார்த்தமான பச்சை பசேரென்று இருக்கக்கூடிய அந்த பசுமையை மட்டும் சினிமாவில் அந்த அழகியலை காட்டுவதற்கு மாறாக கடலோரத்திலே அந்த வறண்ட பகுதி என்றாலும் கூட அதில் அந்த படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தலங்களை பார்த்தால் கண்ணுக்கு ஒரு பசுமை இல்லாமலே ஒரு இதத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஒரு புதிய முயற்சி. அது மட்டுமல்ல, கதை களத்திலே நான் இந்த கதை களத்தை என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இதுவரை தமிழ் சினிமாவிலே இன்றைக்கு எத்தனையோ கிரைம் சப்ஜெக்ட் அது இதெல்லாம் வருது, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அதை எடுத்துக்காம படத்தில் ஆக்ஷன் இருக்கு, ஃபைட் இருக்கு, பாட்டு இருக்கு. நானும் கூட என்னையும் கூட ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இந்த பாட்டு வருது. படத்தில் ஒரு பக்கம் என்னென்ன அங்கங்கே தெளித்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்து, கொஞ்சம் நகைச்சுவையும் கொடுத்து, அதே நேரத்தில் தெள்ள தெளிவாக எடுத்த கதையை, அதாவது முதல் ஃப்ரேம்லேருந்து ஆரம்பித்து கடைசி கிளைமாக்ஸ் வரைக்கும் ஒரு கடைசியில் ஒரு நெஞ்சத்தை தொடக்கூடிய, நெகிழ வைக்கக்கூடிய ஒரு கிளைமாக்ஸையும் கொடுத்து ஒரு அற்புதமான படைப்பை ஒரு முதல் படத்தில் மகாகந்தன் கொடுத்திருக்கின்றார். இதில் குறைகள்னு சொன்ன போனாக்கா, அதாவது அங்கே இங்கே அதுனா ஒரு முதல் முயற்சியில் சில குறைகள்லாம் இருக்கலாம். அதையும் மீறி அந்த குறைகளை எல்லாம் தூக்கி ஒரு ஓரம் வைத்துவிட்டு நிறைவை மட்டும் எடுத்து பார்த்தால் ஒரு நிறைவான படத்தை கிரசன்ட் சினி கிரியேஷன்ஸ் மூலமாக வழங்கியிருக்கக்கூடிய ஃபாரூக் அவர்களுக்கும் என்னுடைய இணைய நண்பர் கோதர் ஷா அவர்களுக்கும் சஃபி அகமது அவர்களுக்கும் இந்த இயக்குனர் மகாகந்தன் அவர்களுக்கும் இந்த படத்திலே பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அத்தனை நட்சத்திரங்களுக்கும், ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே இது பண்ணல. உதாரணத்துக்கு இளைய திலகம் பிரபுவோட நம்ம இமான் அண்ணாச்சி வந்தாக்க ஒரு உண்மையான வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமாக பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசக்கூடிய, திண்ணையிலேருந்து உட்காந்து பேசக்கூடிய அந்த மாதிரி ஒரு கேரக்டராக, அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்திருக்கிறார். அதே மாதிரி இனிய நண்பர் மன்சூர் அலிகான் அவர் எத்தனையோ விதமான வில்லன் கதாபாத்திரத்தை செய்து இருந்தாலும் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக ஒரு நக்கலும் நையாண்டியும் நிறைந்த அந்த கதாபாத்திரத்தை அவர் ரொம்ப
லாபகமாக செய்திருக்கின்றார். அதைவிட இந்த படத்தின் வில்லனாக வந்திருக்கக்கூடிய லிங்கா என்ற ஒரு கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய அவர் யார் என்று கூட பேருக்கு தெரியவில்லை. ஆனால் யார் இந்த முகம் என்று அவருடைய முகவரியை கேட்கக்கூடிய அளவிற்கு அவராக இருந்தாலும் சரி, அது நகைச்சுவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு 2 பேர், இந்த கோயத்திலேருந்து வரக்கூடிய ஒரு குமரேசன் ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடியவர், அது மட்டுமல்ல வெற்றி கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பனாக வரக்கூடிய ஒரு உயரத்தில் குறைந்த உயரமே இருந்தாலும் கூட, ஆனால் அவனுடைய துயரத்தில் பங்கெடுக்க வெற்றியுடைய துயரத்திலெல்லாம் பங்கெடுத்து அவனோடு தோள் நின்று பணியாற்றக்கூடிய ஒரு தோழனாக வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தில் கூட ஒருவர் வாழ்ந்திருக்கிறார். படத்தில் என்ன பார்த்தா, ஒரு கிராமத்துக்குள்ள ஏதோ ஒரு கேமரா எடுத்துட்டு அப்படி நம்மளோட கண்களை எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரு கிராமப்புறத்துக்கு போனால் அந்த கிராமப்புறத்தை சுற்றிட்டு வந்த மாதிரி அப்படியே வந்து கூட படத்தை பார்த்துட்டு முடிக்கும்போது நெஞ்சத்தில் ஏதோ ஒரு வருடல், அந்த வருடலோடு படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய தயாரிப்பாளருக்கும் இந்த இயக்குனருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.